ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு அன்பு இராவிட்டால். 1 கொரிந்தியர் 13:2 சொல்லுகிறது, நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. தீர்க்கதரிசன வரம் என்பது ஒரு அருமையான வரம்தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு இன்றும் தன் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் இனிமையான செய்திகளை நமக்கு தருவது அருமையானதல்லவா? அவை எவ்வளவாய் நம்மை ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்துகின்றன. தேவனுடைய அன்பின் செய்திகளை மனுக்குலத்திற்கு கொண்டு வருகிற தீர்க்கதரிசன வரத்தையுடையவர்கள் அன்புடன் இருக்க வேண்டும் அல்லவா? ஒரு நீரூற்றிலிருந்து வரும் தண்ணீர் அடிப்பம்பின் வழியாக மேலே வரும்போது பல நேரங்களில் அதிலுள்ள துரு மற்றும் எண்ணெய் கசடு ஆகியவற்றுடன் சேர்ந்து வெளிவருகிறது. இது ஊற்று தண்ணீரின் குறைபாடு அல்ல, அடிப்பம்பில் உள்ள குறைபாடு. அன்பில்லாதவன் உரைக்கும் தீர்க்கதரிசனத்தின் மூலமாக அவனுடைய சொந்த கசப்புகளும் கோபங்களும் வைராக்கியங்களும் கூட இப்படி துருக்களைப் போல வெளிவந்து விடுகின்றன. அது தீர்க்க தரிசனத்தையே அர்த்தமில்லாததாக செய்து விடுகிறது. தங்கள் மேல் அன்பு பாராட்டுகிறவர்கள் உரிமையோடு கடிந்து உரைக்கும் போது ஜனங்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வார்கள், கீழ்ப்படிவார்கள். ஆனால் தங்கள் மேல் அன்பில்லாதவர்கள் குற்றம் கூறும்போது மன கடினமடைந்து ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். ஆகவேதான் அன்பு முக்கியம். அதுபோலவே ஒருவனுக்கு அறிவின் வரங்கள் இருக்கலாம், மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாத வேத இரகசியங்களை தெரிந்து வைத்திருக்கலாம். பெரிய வேத பண்டிதர்களாக 2ஆம் வருகை குறித்தும் வரப்போகும் காரியங்களை குறித்தும் திட்டமும் தெளிவுமாய் படம் வரைந்து விளக்கலாம். ஆனால் அன்பில்லாவிட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவ சமூகத்தில் நிற்கும்போது நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், எவ்வளவு படித்தவர்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் தெய்வீக அன்போடு செயல்பட்டீர்களா என்பதுதான் முக்கியம். எவ்வளவு வரங்கள் இருந்தாலும், தீர்க்க தரிசனம் இருந்தாலும், அந்நிய பாஷை இருந்தாலும், சுகமளித்தல் இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. ஒரு தொலைபேசியையோ கைபேசியோ பாருங்கள், அது பார்வைக்கு சாதாரணமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் வெளிதேசத்திலிருந்து அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தாரோடு பேசுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய அன்பின் குரலை கேட்கும்போது எத்தனை ஆனந்த பரவசமடைகிறீர்கள்! அது அன்பின் செய்தியையும் உள்ளத்தின் வாஞ்சையையும் வெளிப்படுத்துகிற கருவியாய் இருந்தாலும் உபயோகிக்காத போது மிக சாதாரண ஒரு பொருளாய் காட்சியளிக்கிறது. இதைப் போலத்தான் கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாக தொலைபேசியில் பேசுவதைப் போல பேசுகிறார். தீர்க்கதரிசியினிடத்தில் அன்பு இல்லாமல் போகும் என்றால் அந்த செய்தியும் நின்று விடுகிறது. தீர்க்கதரிசியானவர் தேவனுடைய இரகசியங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி அறிவிப்பதுதான் உண்மைதான். ஆனால் அவருடைய உள்ளத்தில் தேவ அன்பு இல்லாவிட்டால் அவர் பெற்ற வரங்களால் அவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைய நினைவிற்கு 1 யோவான் 4:20, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இன்றைய வேத வாசிப்பு காலை 1 சாமுவேல் 22, 23 மற்றும் 24ஆம் அதிகாரங்கள். மாலை லூக்கா 12ஆம் அதிகாரம் 1-31ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே,
மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தெய்வீக அன்போடு கூட இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.